ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது அதர்டி சோலோ லெவலிங் எபிசோடு 56 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ காடாவே மாதிரி அந்த இடத்தைய ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்து இயான்வோட மிச்சம் இருக்கிற ஆத்மாவை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அது 1000 துண்டா சதுரி போயிருக்கும். அந்த நேரம் பார்த்து அந்த ஜெமினி கடவுள்கிட்ட அவனோட அசிஸ்டண்ட் போயிட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அவனை விருந்து கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு சொந்த செலவில் சூனியம் வச்சிருப்பான் அந்த ஜெமினி கடவுள். அவளை நம்ம ஹீரோவை விருந்து கூப்பிட்டுருப்பா. நம்ம ஹீரோவும் காத்திருந்தவனுக்கு வாத்துக்கறி கிடைச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெமினி கடவுளோட விருந்துக்கு போறதுக்கு ரெடியா இருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல டமால் டுமால் டமால் டுமால்னு சொல்லிட்டு ஒரே பட்டாசு, ஒரு மிகப்பெரிய மாளிகை செம்மையா இருக்கும். பார்க்கறதுக்கு சந்திரமுகி பங்களா மாதிரி இருக்கும். அந்த பங்களால தான் அந்த ஜெமினி கடவுள் நம்ம ஹீரோவை விருந்து கூப்பிட்டுருப்பா. ஒரு செம்மையான கார் ஜம்முன்னு முன்னாடி வந்து நிக்க அங்க இறங்குவாங்க வரிசையா. முதல்ல அந்த ஸ்கார்பியன் கில்டு மாஸ்டர் அவ இறங்குவா, ஹெய்லி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இறங்குவாரு. சும்மா எல்லாருமே டிப் டாப்பா கோட் சூட்லாம் போட்டு செம மாசா இறங்குவாங்க. அங்க நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட இயான்வோட ஆத்மாவை வச்சுட்டு அவ எனக்கே பிளாக்மெயில் பண்ணுவா. இன்னைக்கு அவ எனக்கு பொறி வச்சிருக்காளா, இந்த பொறியிலேயே அவளை நான் ஒரு பொறி உருண்டையா மாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சவ கோமா இறங்குவாரு. அப்புறம் இறங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி 4 பேர் நாங்க 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி செம கெத்தா வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ முன்னாடி செம கோபத்தோட கையில எப்படி நரம்லாம் புடச்சிட்டு நிக்குது பாருங்க. அவளை இன்னைக்கு நசுக்கி பிசுக்கி எறிஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அப்படி உள்ள நடந்து போயிட்டே இருப்பான். அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு, என்னது இந்த பார்ட்டிலாம் பார்க்கறதுக்கு செம பணக்கார பார்ட்டி மாதிரி தெரியுது, எல்லாமே இந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம கெவின் நம்ம ஹீரோ கிட்ட, இங்க கொஞ்சம் பணக்காரனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க, அவனுங்க இந்த கில்டு மெம்பர் எல்லாத்துக்குமே நிறைய செலவு பண்ணுவானுங்க, அவனுங்க தான் இங்க பார்ட்டி வச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த லியோ கில்டை சேர்ந்தவன் இருக்கான் பாருங்க இங்க ஸ்டீவ், அவன் ஆமா முக்கியமாக அந்த பணக்காரங்கள்லாம் இங்கே மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணுவானுங்க, 12 கில்டுக்கு அவனுங்க ஸ்பான்சர் கொடுத்தானுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் நான் தான் இப்போ புதுசாக வெளியே வந்தேன், 13வது இந்த ராசி பவர் என்கிட்ட இருக்குது, நீ வெளியே தானடா இருந்த, உனக்கு எதுவும் அவங்க ஸ்பான்சர் பண்ணலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை கேட்டு அங்கே பின்னாடி இருக்க லியோ கில்டை சேர்ந்த ஸ்டீவு, ஆமாம் அவங்க ஸ்பான்சர் பண்ணல, ஏன்னா இந்த இருக்கான் பாரு உன்னோட ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப வீக்கான கில்டை சேர்ந்தவன், அவனெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு ஐயோ அவமானத்துக்கு மேலே அவமானப்படுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே கொட்டு வச்ச மாதிரி அவனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. அதை கேட்டு நம்ம இரவும், ஓ அப்படியா இவன் அந்த அளவுக்கா வீக்காக இருந்திருக்கான், நான் என்னமோ அவனை பெரிய ஆள் நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டே இருக்கான். அதை கேட்டு பின்னாடி இருக்க 3 பேரும், அதை விடுங்க, இங்கே முக்கியமாக அவனுங்க இருக்கிறானுங்க அந்த பணக்காரனுங்க, அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவனுங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என் கையால் நான் அவங்க கதையை முடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது, நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா அப்படி நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே அந்த பார்ட்டி நடக்க இடத்துக்குள்ள போனா அங்க ஸ்பான்சர் பண்ற பணக்காரனுங்க எல்லாருமே கண்ணுல முகமுடிய போட்டுட்டு ஜாலியா சரக்க போட்டு ஆடிட்டு இருப்பானுங்க. அங்க அந்த ஜெமினி கடவுளோட அந்த சின்ன மேஜிக் சிட்டுக்குருவி மாதிரி இருக்கிறது அவங்க எல்லாத்துக்குமே சரக்கு ஊத்திக்கிட்டு இருக்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்லாம், என்னடா அது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, இவனுங்க என்னடா இந்த டிவில எதோ பார்த்துட்டு இருக்கானுங்க, சண்டை போட்டது அழிவு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதை கேட்டுட்டு அங்க இருக்க லியோ ஸ்டீவும், ஆமா அவனுங்க ஸ்பான்சர் பண்ணுறானுங்க எதுக்காக, இந்த மான்ஸ்டர்ஸ் கிட்டலாம் இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக இல்லை, இந்த பணக்காரங்களாம் ஒரு பைத்தியம் முடிச்ச சேடிஸ்ட்டு, அவனுங்களாம் சைக்கோ, இந்த மாதிரி சண்டையெல்லாம் பார்த்து அவனுங்க ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க, அதனால தான் எங்களுக்கு இவங்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறானுங்க, அவனுங்க மனுஷ உருவத்தில் இருக்க டீமனுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அதை கேட்டு, அப்படியா உண்மையான டீமன்னா யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மாரண மாச காட்ட ரெடியா இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஜெமினி கடவுள் நம்ம ஹீரோவை பார்த்து, பேரழிவின் கடவுளே நிப்பாட்டு, அந்த ஸ்டீவ் பேச்சை கேட்டுட்டு இங்க இருக்கவங்க மேல கைய வைக்க கொஞ்சம் கூட யோசிச்சிடாத, புரியுதா, நான் தான் ஜெமினி கடவுள் ஃப்ரெய்யா, நான் உன்கிட்ட பேச கூப்பிட்டேனே நீயே வந்துட்ட அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமாம் நீ கூப்பிட்ட மாதிரி வந்துட்டேன், இப்போ உனக்கு என்ன வேணும், என்கிட்ட இயான்வோட ஆத்மாவை ஒழுங்கா திருப்ப கொடுத்துரு அப்படி நம்ம ஹீரோ கோவமாக கேட்கும்போது, அதை கேட்டு அந்த ஜெமினி கடவுள், அப்படியா நீ என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு வெறியோடு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது இல்லையோ, நீ என்னை இங்கே கொன்ன அப்படின்னா நான் இங்கே செத்து போன உடனே இவளோட அந்த ஆத்மாவோட ஒரு பீஸும் செத்து போயிடும், உனக்கு அதுதான் வேணுமா, நான் அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன், நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது உனக்கு ரொம்பவே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அதனால
நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் கேளு. இந்த சிங்கிள் ஆத்மா சோல் இந்த பீஸை நீ தொலைச்சிட்ட அப்படின்னா உன்னால் உன்னோட இயனவை திரும்ப கொண்டு வர முடியாது தெரியும்ல. அதனால கொஞ்சம் அமைதியாரு, புரியுதா அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவையை மிரட்ட, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படி பார்த்துட்டு, இவளுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கிறான், இவ தனியாலாம் இப்படி பண்ண மாட்டாளே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளோட சேடோவில் பார்த்தா அங்கே வந்தான் பார்த்தீங்களா அந்த அசிஸ்டண்ட்டு, அவனோட அந்த சேடோ தெரிஞ்சிட்டு இருக்கும். இங்கே பின்னாடி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்கே ஸ்டீவும், என்னாச்சு இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, லியோவே இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கானேன்னு அவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த ஜெமினி கடவுள் ஹி 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோல்ட்டை பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணால் இங்கே லைவாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான் அந்த ஜெமினி கில்டோட கேப்டன் ஒருத்தன் தான் பாருங்க, கண்ணாடி போட்டு சாய்னு ஒருத்தவன். ரொம்ப எபிசோடு கழிச்சு இப்போ தான் வரான். இவன் தனியாக பல கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துல உட்காந்து இது எல்லாத்தையுமே லைவாக பார்த்துட்டு இருக்கான். பாடுறா, லியோவே இப்போ ஒன்றும் பண்ண முடியலையா, அவனோட வாழை சுருட்டி வச்சுட்டு நாய் மாதிரி காலுக்கு நடுவில் வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. இதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருப்பான். டப்புன்னு பார்த்தா அவன் இருக்க அந்த ரூமுக்கு யாரோ 2 பேர் வராங்க. இவங்க ஜாலியாக பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்க வேண்டியதும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த ஸ்க்ரீனில் நம்ம ஹீரோ அவனை அப்படி முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்து அவன் மிரண்டு போயிடுவான். என்ன நடக்குதுங்க, அவன் என்ன பார்த்தானா, இது வெறும் கோ இன்சிடென்ஸாக தான் இருக்கணும், எப்படி அவன் என்ன பார்க்க முடியும், நான் 11 கிலோமீட்டர் தாண்டிலாம் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் மிரண்டு போயிட்டு இருப்பான். அப்படி மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா அவன் கழுத்தை வந்து டம்மான்னு யாரோ பிடிக்கிறாங்க. ஏய் பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருந்தாங்களே எங்கடா அவங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே நம்ம யூகா நிற்கிறா. அங்கே இருக்க பாதுகாப்புக்கு இருந்த எல்லாத்தையுமே அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோ அந்த லைவ் டிவியில் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். லியோ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு புரியலையே அப்படி சொல்லிட்டு அவன் மயங்கி விழுற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீனில் அவனை அடித்து சட்டையெல்லாம் கழட்டி போட்டிருப்பாங்க. அவன் அப்படி சட்டியோட படுத்து கிடத்துட்டு இருப்பான். இது எப்படி நடக்கும், நீங்களும் இங்கே இருக்க வாய்ப்பே இல்லையடா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ரொம்ப பேசாதடா, உன்னை கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி நினச்சியா, நீ எங்களோட லியோ அவரோட ஃப்ரெண்டோட அந்த ஆத்மாவே எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருக்கியா, ஒழுங்கா எங்ககிட்ட கொடுத்துட்றா அப்படி சொல்லிட்டு வருவாங்க பாருங்க. நம்ம யூகாவும் நம்ம ஜேவும் பார்க்கறதுக்கு வித்தியாசமான புது கெட்டப்லாம் போட்டு வருவாங்க. இவங்களுக்கு புது டைட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவோட அந்த அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம ஹீரோ தான் கடவுளாச்சே, அதனால நம்ம புதுசாக காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டு சும்மா கெத்தாக நடந்து வருவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம யூகா ஜேவை பார்த்து, டே என்னடா இது காஸ்டியூமு, பார்க்கறதுக்கு ஏதோ காமிக்கானில் ஃபேன் பாய் போட்டுட்டு இருக்க மாதிரி இந்த காஸ்டியூம் போட்டுட்டு வந்திருக்க, பார்க்கறதுக்கே காமெடியாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு யூகா கலாயப்பாளா. அதை கேட்டு நம்ம இங்கே ஜேவும், என்னது இது கேவலமாக இருக்கா, என்னடி சொல்கிற, உன்னோட காஸ்டியூம் தாண்டி கேவலமாக இருக்குது, பார்க்கறதுக்கு அப்படி ஹெய்லியோட அந்த காஸ்டியூம் மாதிரி இருக்குது, நீ அவளை பார்த்து ரொம்ப பொறாமப்படுற, எங்கே லியோ அவள் கரெக்ட் பண்ணிடுவாளோன்னு உனக்கு பொறாம, அதனால தான் அவளை மாதிரி சீப்பான ஒரு காஸ்டியூம் நீ போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோட டிசைனை பற்றி தப்பாக சொல்லாத, நானாக இதை ப்ராக்டிக்கலாக உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் அப்படி நடந்து வந்துட்டு இருப்பான். அங்கே ஆறாவே அப்படி வேற மாதிரி மாறிட்டு இருக்கும். அவன் அங்கே வந்து அக்கா தம்பி சண்டையா, இந்த மாதிரி சண்டையெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. டப்புன்னு பார்த்தா ஒரு மேஜிக் அட்டாக் ஸ்ட்ரைட்டா அவங்கள பார்த்து அட்டாக் பண்ண வரும் பாருங்க. அங்க டம்மான்னு சொல்லிட்டு வெடிச்சு சதறம். இவன் தாங்க அங்க அந்த ஜெமினி கடவுளுக்கு அந்த ஆத்மாவை கொடுத்து ஐடியா கொடுத்தவன். அவன் இங்க வந்திருக்கான். டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் வெடிச்சு சதறிச்சே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க அந்த பாம்பு தோல் சீல்டு மாதிரி வந்து காப்பாத்திருக்கு. யாரு, நம்ம ஹீரோவோட கடவுள் தானே, அந்த பாம்பு கடவுளோட அந்த சீல்டு வந்து காப்பாத்திருக்குது. அந்த சீல்டை பார்த்துட்டு நல்ல வேலை இந்த சீல்டு வந்து காப்பாத்துச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இங்க பார்த்தா அவன் இயான்வோட அந்த ஆத்மா இருக்கிற அந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டு, நீங்க இதுக்காக தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு இது வேணுமா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவங்க 2 பேரும், ஆமா நாங்கள் இதுக்காக தான் வந்திருக்கோம், போன தடவையே நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, ஆனால் இந்த தடவை அப்படி தப்பிக்க முடியாதுடா அப்படி சொல்லிட்டு யூகாவும் ஜேவும் அவங்கள பார்த்து அப்படி கத்திட்டு சண்டைக்கு 2 பேர் ரெடி ஆவாங்க பாருங்க. சும்மா 2 பேரும் அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்க. இந்த பக்கம் அவங்க அட்டாக் பண்ண, அந்த பக்கம் அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தடுக்க ரெடியா இருக்க. இந்த மாதிரி சண்டை ஆரம்பிக்க போது இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அவங்க அடுத்த எபிசோட ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த எபிசோடு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.